ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். நான் உங்கள் ரஸ்கிரா. இன்றைக்கி என்ன பற்றி உங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜிமின் வயனை கூட்டிகிட்டு வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வயன் அவளோட வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவளோட அம்மா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அவங்க அவளை பார்த்துட்டு, என்ன வயன், இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க கேட்க, வயன் அது ஏம்மா கேட்குற, ஐயோ இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுமா, 1 வீக் போகாததுக்கு ஒரு மாதத்துக்கான ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்னால் சுத்தமாக முடியல, எப்படி போய் இது எல்லாத்தையும் முடிக்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலம்மா அப்படின்னு வயன் அவளோட கஷ்டத்தை புழம்ப, அவங்க அம்மா அவளை பார்த்து சிரிச்சிட்டு, சரி சரி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் நீ அவனோட ஒர்க்கை பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, வயன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேக வேகமாக அவளோட ரூமுக்கு போகலான்னு போகிறப்போ வயனோட அம்மா அவளை கூப்பிட்டு, வயன் என்னம்மா சொல்லு, வயன் நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரி கட்டு அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது புடவை கட்டணுமா, என்னம்மா சொல்கிற, அதெல்லாம் எதுக்குமா, இங்கே பாரு வயன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்கா குடும்ப பொண்ணா புடவை கட்டுற வேலையை பாரு வயன். மா என்னம்மா பேசுகிறேனே, என்னால் 8 மரத்துக்கு அந்த புடவையெல்லாம் சுற்றிட்டுலாம் வேலை செய்ய முடியாதுமா, நீ அமைதியா போ அப்படின்னு வயன் அவள் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இங்கே பாரு வயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ தேவங்களோட ஒய்ஃப், ஒழுங்கா புடவை கட்டி பழகு வயன், இன்னும் நீ சின்ன பொண்ணாக நினச்சிட்ருக்கேன், அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல, வயனோட ஃபேஸ் அப்படியே டல்லாகுது. இங்கே பாரு, நீ மூஞ்சி எப்படி வச்சு ஏமாத்தினாலும் நான் ஏமாற மாட்டேன் போ அப்படின்னு அவங்க சொல்ல, வயனோட தலையை தொங்க போட்டு ஸ்டெப்ஸில் ஏறி அவளோட ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்குள்ளே போனதுமே அவளோட ஐடி கார்டு பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெட்டில் போய் படுத்துடுறா. படுத்துட்டு அவள் ரொம்பவே ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை, முடிவை கட்ட சொல்லுது, அதுவும் என்ன போய் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, காலேஜ் போகிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புடவையை கட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணுன்னு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கடவுளே, இதுக்கு தான் மாமா அப்போவே சொன்னாரோ, அவசரப்பட்டியோ ஏன், வேறு வழி இல்லை, இப்போ நீ இதை கட்டாமல் போன உன் அம்மா ஒன்று, ஐயோ அதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிட்டு கபோர்ட்லேருந்து ஒரு சாரீ எடுத்து வச்சுட்டு அவள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அதை கட்டிகிட்ருக்கா. இப்போ அப்படியே தேவங்க பக்கம் பார்த்தோன்னா, தலைவர் இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு என்னோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக காலேஜோட வாசலில் வந்து நின்றுட்டுருக்காரு. ஆனால் அங்கே வந்து தேவங்க ஒரு பெரிய பல்பு தான், ஏன்னா காலேஜ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அங்கே வெறும் வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்கார். வாட்ச்மேன் கிட்டே போய் தேவங்க கேட்டதும் அவர், தம்பி காலேஜ் முடிஞ்ச பசங்களாம் எப்போவோ கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் எப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டதும் இவங்களோட ஃபேஸே டல்லாகிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டே ஒய்ஃபை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக வந்திருப்பார் போல். ஆனால் வயன் அங்கே இல்லாதது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் குழந்த மூஞ்சி தொங்க போட்டுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுச்சு. கிளம்புன தேவம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராரு. காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவரோட அக்காவை தான் பார்க்குறாரு. அவங்க அங்கே ஹாலில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க தேவங்க பார்த்ததும், என்ன தேவம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு, இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சா என்ன அப்படின்னு அவங்க கேட்க, தேவங்க அவங்க அக்காவை பார்த்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதுதான் அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன், மாமா அங்கே தான் இருக்கார் அப்படின்னு தேவங்க சொல்ல, அவங்க அக்கா அவரை பார்த்து சிரிச்சிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. தேவங்க அங்கேருந்து நைஸாக நழுவி அவரோட ரூமுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வயனோட அம்மா தேவங்க பிடிச்ச பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, தேவம் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு அப்படின்னு தேவங்களோட ரூமுக்கு போக முடியாமல் அவங்க அக்கா அவரை உட்கார வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவங்க அப்படி கடுப்பாகுது. ஆனால் வேறு வழி இல்லை, அவர் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா இதெல்லாம் புதுசான அவரால் கேட்க முடியாது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இது எல்லாத்தையும் அவங்க அக்கா எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எப்போவும் நடக்கிற ரொட்டீன் கூட இப்போ தேவங்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது.
வேற என்ன பண்ண முடியும்? அவரு சைலண்ட்டா அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. வயனோட அம்மா வேற நெறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனா தேவங்க்கு எதுக்குமே பதில் சொல்லாம, ஒரு குழந்த மாதிரி முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ காலையில கேட்ட மாதிரி இப்பவுமே ஒரு கொலுசு சவுண்ட் கேட்குது. ஆஸ் யூஷுவல் தேவங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அங்க வயன் இந்த ஸ்டெப்ஸ்ல ரொம்ப அழகா நடந்து வந்துட்டுருக்கா. வயன பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்கிற மாதிரி தான் தேவங்களோட பார்வை இருக்கு. ஆனா வயன் அவ்வளோ அழகா இருக்கா. வயன் ஒரு அழகான ரெட் கலர் saree கட்டியிருக்கா. அதுக்கு மேட்சிங் ஆகுற மாதிரி ஆக்சசரிஸ் போட்டிருக்கா. அவரோட கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கா. வயனுக்கு நல்லா நீளமான முடி இருக்கும். அந்த முடியை அழகா சீவி தலையெல்லாம் பின்னி நல்லா நீட்டாக பூ வச்சிருக்கான். வயன் அப்படியே நடந்து வரப்போ தேவதை மாதிரி இருக்கா. தேவம் வாயை பொழந்துட்டு பார்க்குறாரு. தேவங்களோட கண்ணு இருக்க கருவழி 2ம் வெளியே வந்து விழுந்துருங்கிற அளவுக்கு வயனை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. தேவம் பார்க்குறத வயனோட அம்மாவுமே பார்க்குறாங்க. வயனை பார்த்ததும் அவங்களுமே ஷாக் ஆகிருப்பாங்க. ஆனால் தேவங்க அளவுக்கு இல்லை. அவங்க தன் பொண்ணு இந்த அளவுக்கு அழகாக இருக்காளேன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி தேவங்க பார்த்தா தேவங்க வயனை எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டேன் அதுக்கும் பொழுதுதான் தேவங்களோட ஷோல்டரை தட்டி, டேய் தேவம் தேவம் என்னடா பண்ணிட்டு இருக்க? அடிக்கடி கனவு உலகத்துக்குள்ளே போய்ட்ற தேவம் அப்படின்னு சொல்ல தேவங்க இப்போ ரியாலிட்டிக்கு வராரு. ஆனால் பரவாயில்ல, போன டைம் மாதிரி இந்த டைம் அவருக்கு பல்ப்பு கொடுக்கல. உண்மையாகவே வயனங்க சாரியில் தான் வந்து நிற்கிறான். தேவங்க்கு இது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அவர் வயனை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அப்போ வயனோட அம்மா தேவங்க பார்த்துட்டு, டேய் ஏன்டா அப்படி ஓப்பனாக வலியுற? டேய் நான் உன் அக்காடா, தயவு செஞ்சு இங்கேருந்து போடா. வலியுறது அப்பட்டமாக தெரியுது. ஏண்டா அப்படி பார்க்குறதெல்லாம் எங்கேயாவது தனியாக இருக்கிறப்ப பார்க்க மாட்டியாடா? என்னையும் கூட வச்சுக்கிட்டே தான் அப்படி பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்ல தேவங்க்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அவர் அங்கேருந்து வேகமாக ரூமுக்கு ஓடிடுறாரு. அப்படி ஓடுற தயங்க பார்த்துட்டு வயன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறா. இவர் எதுக்கு இப்படி புள்ளிமான் மாதிரி தொல்லி குதிச்சு ஓடிட்டு இருக்காரு? அம்மா என்னமாச்சு உன் தம்பிக்கு? எதுக்கு இப்படி தொல்லி குதிச்சு ஓடிட்டு இருக்காரு? ஏதாவது சொன்னியா என்ன அப்படின்னு வயன் கேட்க தேவங்களோட அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மாதான். என்னம்மா நீ சும்மாங்கிற? அவரை பார்த்து அப்படியே தெரியலையே, ஏதோ வெக்கப்பட்டுட்டே ஓடின மாதிரி இருந்துச்சு. என்னம்மா சொன்ன அப்படின்னு வயன் ஆர்வமாக கேட்க, ஏய் அதெல்லாம் அக்கா தம்பிக்குள்ளே 1000 இருக்கா, உனக்கு எதுக்குடி அப்படின்னு கேட்க, நல்ல அக்கா தம்பி அப்படின்னு வயன் சொல்ல, என்னது? ஒன்றும் இல்லைம்மா. சரி இங்கே பாரு எப்படி இருக்கு, புடவை கட்டிட்டு வானேன், கட்டியிருந்திருக்கேன், நல்லா இருக்கா? அப்படின்னு வயன் அவன் அம்மா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னம்மா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுற, நல்லா இல்லையா அப்படின்னு அவ கேட்க, அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, பா அழகாக இருக்க வயன், மகாலட்சுமி மாதிரி இருக்க பாரு, புடவை கட்டினா எவ்வளோ அழகாக இருக்க, எப்போ பார்த்தாலும் பேண்ட்டு சட்டை மாட்டி தெரிஞ்சுட்டு, இனிமேலாவது கொஞ்சம் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ வயன் அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ நான் அழகாக இருக்கேன்னு நீ சொன்னது ஓகே, ஆனால் என்ன கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். காம்ப்ளிமெண்ட்டில் கூட உன்னோட ஹியூமர் சென்ஸை மிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்காதம்மா அப்படின்னு அவ சொல்ல, ஏய் இங்கே பாரு, இப்போ தான் உன்னை பெருமையாக பேசினா அட்டி வாங்கி சாவாத, மரியாதையை ஓடிட்டு அப்படின்னு அவங்க வயனை திட்ட, வயன் சைலண்ட்டாக போய் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். அப்போ தேவங்க போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. தேவங்க பார்த்த உடனே வயன் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்ருக்கான். ஆனால் தேவங்க இப்போ கூட வயனே தான் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயன் திரும்பி பார்த்துட்டு, என்ன அப்படின்னு கேட்க, தேவம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிகிட்ருக்காரு. வயனுக்கு இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஆனால் அவள் எதையும் பெருசாக சொல்லாமல் அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா. அப்போது வயனோட அம்மா, டே தேவம் என்னக்கா சொல்லு அப்படின்னு தேவம் கேட்க, ஒரு நிமிஷம் இருடா, ஏ வயன் இங்கே வாடி
அப்படியே கூப்பிட்டேன். வயனுமே இங்கே வரா. அவங்க 2 பேரையும் நிற்க வச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதாவது விசேஷமாம்மா? இப்போ கோவிலுக்கு போக சொல்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை வயன். ஏன் கேட்குறாரு. ஆமாக்கா, இந்த டைமில் எதுக்கு அப்படின்னு தேவன் கேட்குறாரு. அதுக்கு வயனோட அம்மா, இல்லை தேவன், உங்கள் 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம எந்த ஒரு ரிச்சுவல்ஸையும் ப்ராப்பராக பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி மிரடலாகவே இருக்கு. நீங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நான் உங்கள் 2 பேரையும் காலையிலேயே கோவிலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் வயன் காலேஜ் போகிறேன்னா, நீயும் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு. சரி, உங்களை எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் மார்னிங் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்னு அவங்க சொல்கிறேன். வயனும் தேவங்க ஒருத்தர் பார்க்குறாங்க. தேவம், சரி ஓகேக்கா, நான் வயனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். நீயும் கிளம்ப, போகலாம். இல்லை தேவம், நான் வரலை, நீயும் வயனை மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. சரி ஓகே வயன், நீ கிளம்ப அப்படின்னு சொல்ல. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போது கோவிலுக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் வீட்டிலேருந்து வெளியே வந்து காரில் ஏற போகிறப்போ தேவங்க வயனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. காரை யார் ட்ரைவ் பண்ணணும்னு. போகிற வழியில் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு பேசிகிட்டு இருந்த வயனோட அம்மா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு தலையில் கையை வச்சுட்டு, கடவுளே, இந்த 2 பேருக்கும் எவ்வளோ கஷ்டத்தில் கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனால் இதுங்க 2ம் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் இன்னும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இவங்க 2 பேரும் என்னைக்கு தான் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழ போகிறாங்கன்னு தெரியல. 2 பேருக்குமே கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லை. அவள் தான் அப்படி இருக்கான்னா இவன் அதுக்கு மேலே இருக்கான். இதுங்க 2ம் சேர்ந்து எப்படி கடவுளே வாழ போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் இன்னும் இந்த 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியாக சமாதானமாகி தேவங்க தான் காரை ட்ரைவ் பண்ணுறாரு. 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு அங்கே சைடில் ஒரு குளம் இருக்குது. அங்கே போய் வயன் உட்காந்துட்ருக்கான். தேவங்க ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அந்த குளத்து படியில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த குளத்துக்குள்ளே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். தேவன் கால் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. வயன் கல்லெல்லாம் எடுத்து போட்டு குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான். தேவங்க வயனை பார்த்து சிரிக்கிறாரு. கடவுளே, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா இல்லை ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணனா, இவன் இன்னும் வளரவே இல்லை. நான் அப்போ எப்படி பார்த்தேனோ இப்போவும் அப்படியே தான் இருக்கா. என்னமோ ஃபேத் எனக்கு இவ தானே இது வச்சுருக்கோம் என்னமோ அப்படின்னு சொல்லி தேவன் வயனை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் போய் அவரோட பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே இருக்க கல்லெல்லாம் எடுத்து அவரும் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ வயன் அப்படியே தேவங்க திரும்பி பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்குறான். அதுக்கு தேவன், ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு ஒரு சொல்ல. அதுக்கு வயன், இல்லை குழந்தை மாதிரி கல்லெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. தேவங்க வயனை முறைச்சிட்டே, அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க. ஹலோ மிஸ்டர் கிம், நான் குழந்த, நான் போட்டு விளையாடிட்டுருக்கேன், நீங்களும் குழந்தை நினப்பா என்ன அப்படின்னு கேட்க. யார் நீ குழந்தையா? நைஸ் ஜோக் மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தேவன் கேட்க. வயன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் குழந்தை தான், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் குழந்தை தான். என்ன எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்குன்னு நான் என்ன சின்ன பொண்ணு இல்லைன்னு நினப்பா? சார், உங்களுக்கும் எனக்கும் 10 years ஏஜ் டிஃப்ரென்ஸ், நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான் அப்படின்னு வயன் சொல்ல. தேவங்க வயனை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஹலோ பாஸ், உங்களுக்கு முறைக்கிறது தவிர வேறு எதுவுமே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் ஒரு 2 முறைச்சிட்டே மூஞ்சிப்பாரு அப்படின்னு சொல்ல. ஏய், ஏன் மூஞ்சிக்கு என்னடி குறை அப்படின்னு அவர் கேட்குறாரு. மூஞ்சில் குறைலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த மூஞ்சில் சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் கிம் அப்படின்னு வயன் கேட்க. என்னது
ஏன் மூஞ்சில சுருக்கம் விழுமா? பின்ன இல்லையா, யூஆர் ஆல்ரெடி 30 மேம் அப்படின்னு அவ சொல்ல, ஏய் ரெடி நினச்சிட்ருக்கேன். என் மூஞ்சில சுருக்கம் விழுமா? என்னை பார்த்தா நான் வயசான மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன உங்களுக்கு வயசாகலையா? ஏய் என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்கன்னு தெரியுமா? சும்மா இல்லை, நான் ஒரு கண்ணை அசைச்சா போதும் எத்தனை பொண்ணுங்க என்னை தேடி வருவாங்க தெரியுமா அப்படின்னு தேவன் பேச, ஆமாம்மா தேடி வருவாங்க தான் அப்படின்னு இன்னுமே சிரிச்சுட்டு தான் இருக்கா. ஆனால் தேவனுக்கு செம்மக்காக வருது. ஏய் என்னடி சிரிக்கிறேன்? இந்த பார், இப்போ கூட எனக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க தெரியுமா? தினமும் மினிமம் ஒரு 10 ப்ரப்போசலாவது வரும். என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா பொண்ணுங்களோட கண்ணும் என் மேலே மட்டும்தான் இருக்கும். என்னோட அட்டென்ஷன் ஒரு நிமிஷம் கிடச்சிடாதானே எத்தனை பொண்ணுங்க ஏங்குறாங்க தெரியுமா அப்படின்னு தேவங்க சொல்ல, ஆமாம்மா ஏங்குறாங்க. என்னை பில்டப் கொஞ்சம் குறைச்சதில்ல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலையும் தோணுது. வேணா உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஐ கேம்ப் அரேஞ்ச் பண்ணிங்க. அவங்களோட கண்ணை முதல்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு அப்போ எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னு சொல்ல, தேவங்க வயதை பார்த்து மறைச்சிட்டே இருக்காரு. தேவங்களோட ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. அச்சோ பாருங்களேன், உங்களோட முகம் இவ்வளோ ரெட்டாக அழகாக இருக்கு. ப்ளஷ் போடாமையே இப்படி தகன்னு தக்காளி பழம் மாதிரி மின்றீங்களே. உண்மையாகவே நீங்கள் ஹேண்ட்ஸம் தான் போலே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட்ஸம்னஸ் இன்னும் இருக்கு போல். ஏதோ நீங்கள் கொடுத்த ஒரு பில்டப்பில் ஒரு 10% ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என் தேவங்க பார்த்துட்ருக்கா. தேவங்கெல்லாம் இதுக்கு மேலே இவக்கிட்ட பேசினாலும் வேஸ்ட்டு தான்டா தேவம். இவக்கிட்ட இதுக்கு மேலே கொடுத்து நம்மளை நம்பி டேமேஜ் பண்ணுறத விட சைலண்ட்டாக இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஏய் இது பாருடி, வாயை மூடு. இதுக்கு மேலே நீ வாயை திறந்த வாயில் பிளாஸ்டர் போட்டு ஓட்டிடுவேன் அப்படின்னு தேவங்க வாயினை பார்த்து மிரட்டிட்டு இருக்காரு. ஆனால் அவன் அதை எதையுமே மைண்ட் பண்ணிக்காம அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தேவங்கெல்லாம் காண்டாகுது. வயனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு விட்டு, இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதோ ஒரு வார்த்தை பேசின கையும் வாயும் சேர்த்து கட்டி போட்டேன், வாயை முட்டை சைலண்டாக அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. காரை பார்க் பண்ணிவிட்டு வயனுக்காக கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் தேவன் அவங்க அக்கா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன தேவங்க ஒரு பொண்ணு அழுத்திட்டே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். தேவங்க ஷாக் ஆகுது. தேவங்க மட்டும் இல்லை, தேவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த வயனுக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ வயன் ரியாக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் எபிசோடு எப்போ போட்டேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, உங்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் ஆகும். பட் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு எழுதுகிற ஒர்க்கு அவ்வளோ இருக்குது. ஒரு 1 வீக் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க. என்னால் சுத்தமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அதனால தான் நான் ரெக்கார்டுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கும் மேலே வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட பேசி அவகிட்ட நான் திட்டு வாங்கியிருந்தாலாச்சும் நான் ஒழுங்காக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அந்த மேடமும் கொஞ்சம் பிஸிங்கிறதுனால என்னை திட்டுறதுக்கும் ஆள் இல்லையா, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டேன். இதுக்கு மேலே நான் வீடியோ போடாமல் இருந்தேன்னா என் மனசாட்சியே என்னை செருப்பால் அடிக்கும். அதனால தான் இன்றைக்கி எனக்கு டைம் கிடைச்சதுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ எனக்கு இன்னிலேருந்து காலேஜ் ஒரு 4 days லீவ். நான் எதிர்பார்த்தது என்னமோ 14 நாள் லீவு, ஆனால் அவனுங்க கொடுத்தது என்னமோ 4 நாள் தான். சரி, இந்த 4 நாளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எபிசோட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இனிமேல் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன், நம்புங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்புறம் ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம இப்போது 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த நியூ இயர்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 100ஆவது வரும். கண்டிப்பாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஒரு நாள் கூட கேப் விடாமல் கண்டினியூஸாக வீடியோ வரும். வீடியோ வரலைன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க. அப்புறம்
இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இது இந்த இயரோட லாஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த இயர் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பிகின் ஆகுற 2026 எல்லாருக்குமே ரொம்ப நல்லா போகணும்னு நான் வந்து ஒரு விஷ் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இயர்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியாத எல்லாத்தையும் நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இந்த விஷயத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சரி டாட்டா, பை பாய். கமெண்ட் பண்ணிடுங்க.